எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். டிசி படத்தோட முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. மாதேஸ்வரன் இயக்கத்துல லோகேஷ் கனகராஜ் மற்றும் வாமிகா நடிச்சுட்டு வந்த மூவி தான் டிசி படம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுல தேவதாஸ் என்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. மேலும் கேங்ஸ்டர் பின்னணியில இந்த படம் உருவாகி இருக்கு. இதை தொடர்ந்து அனிருத்தோட ராகா ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி இசையில் ஒரு பாடல் ரிலீஸ் ஆகுது. அதுவுமே ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்துச்சு. ஏஆர் ரகுமான் ராகா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனிருத் அவர்கள் பயங்கர மாசா லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பாடல் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில இப்போ அடுத்த பாடல் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அனிருத் அவர்கள் அவங்களோட வலைதள பக்கத்துல போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த தடவை என்ன மாதிரி பாடல் வரப்போகுது, குத்து சாங்கா இருக்குமா இல்லை மெலடியா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பவும் ஸ்கூலுக்கு போன பூஜா ஹெக்டே. அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா? பூஜா ஹெக்டே சமீபத்தில் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ரீசெண்டாக தான் பேன் இண்டியா ஐகான் ஸ்டைல் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டை வாங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க படித்த ஸ்கூலில் அவங்கள சீஃப் கெஸ்டாகவும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே போன பூஜா ஹெக்டேக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்கூல் டைமில் ரொம்பவே சைலண்ட்டாக ஷையான பர்சனாக தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க செஞ்ச தன்னோட ஒர்க்காக இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னோட ட்ரீம்காக நான் கடுமையாக உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க பூஜா ஹெக்டே. இப்போ இவங்களோட இந்த பதிவு வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துட்டு வருது. இந்தியால பெட்ரோல் விலை உயர போகுதா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனும் ரஷ்யாவும் இடையில ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதுல உக்ரைன் ட்ரோன் மூலியமா ரஷ்யாவின் ரொம்பவே முக்கியமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல உள்ள எண்ணெய் நிலையத்தை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ரஷ்யாவும் ஆமா அது சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கும் எந்த உயிரிழப்பும் இல்லை, எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போ வந்துட்டு வரிசையா உக்ரைன் வந்துட்டு எண்ணெய் நிலையங்களையும் எரிபொருள் நிலையங்களும் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ரஷ்யா வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய ட்ரோன்கள் ஏவப்பட்டிருந்துச்சு, ஆனா அதெல்லாம் நாங்க வான்வெளியிலேயே அழிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயத்தினால மறுபடியும் இரண்டு நாடுகளுக்கும் பெரிய போர் வந்து வெடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட பிரதிபலிப்பா இந்தியால பெட்ரோல் விலை உயர போகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபிஃபா உலக கோப்பை விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. அதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல நீங்க இதை நோட் பண்ணீங்களா? ஃபிஃபாவோட அஃபீஷியல் பேஜ் இருக்கும் இல்லையா, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய தமிழ் ரெஃபரன்ஸ் போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான காரணமும் இருக்கு. தமிழ் மாஸ் அண்ட் ரீச், தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்றதுக்காக ஃபிஃபா இறங்கி வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏனோ தானோலாம் போடல, பயங்கர செலக்டிவா போட்டிருக்காங்க. ஏகே மற்றும் தோனி அவர்களை ரெஃபர் பண்ற மாதிரி தலங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ரெஃபர் பண்ற மாதிரி கூட சில போஸ்ட் இருக்கு. அதுல ஏ வலி தனி வலி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி, அதுலயும் குறிப்பா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை குறிக்கிற மாதிரி கூட சில ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. கில்லிங்கிற வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேரே வரலாறு அப்படிங்கிற பாடலோட அந்த லைனையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ சுவாரஸ்யமா இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதை தொடர்ந்து தமிழ் பிளேயர்ஸ் ஃபிஃபால விளையாடுறாங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அது எப்படி முடியும்? இந்தியன் பிளேயர்ஸே வந்துட்டு செலக்ட் ஆகல, எப்படி தமிழ் பிளேயர்ஸ் விளையாட முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா நம்ம இந்தியாவுக்காக அவங்க விளையாடல, அவங்க வேற நாடுகளுக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா வந்து நிஷாம் வேலுப்பிள்ளை, இவர் ஆஸ்திரேலியாக்காக களமிறங்கியிருக்காரு. இவரோட தந்தை வந்துட்டு இலங்கை தமிழர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் இன்னொருத்தர் வந்துட்டு சாமுவேல் முத்துசாமி, இவரோட தந்தை வழியை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இவங்க இரண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமா வேர்ல்ட் கப்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாமே கேட்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தாலும் நமக்கும் ஒரு ஏக்கமா இருக்கு. நம்மளோட இந்தியா இப்போ வேர்ல்ட் கப்காக போட்டி போட போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரம்ப் அவர்கள் ஏலியனை சந்திச்சாரா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு போட்டோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுல ட்ரம்ப் இருப்பாரு, பிளஸ் 3 பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க 3 பேருமே ரெட் கலர்ல உடை போட்டுட்டு ஸ்கின் ரொம்பவே ஒயிட்டா பேலா இருக்கும், லாங்கான ஒயிட் ஹேர் வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நார்மல் பர்சன் மாதிரியே இருக்க மாட்டாங்க. இதை தொடர்ந்து நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அதுல முக்கியமா அதெல்லாம் ஏலியனோட தான் ட்ரம்ப் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது குறித்து அஃபிஷியலாவே
சொல்லிட்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அது வெறும் ஏஐயால ஜென்ரேட் பண்ண இமேஜ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க. FIFA உலகக்கோப்பை ஹாஃப் டைம் ஷோல யாரு பார்ட்டிசிபேட் பண்ண போறா அப்படின்னு சொல்லி பயங்கர கியூரியஸ் இருந்திருக்கும். மேலும் பிடிஎஸ் தான் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற வகையில ஆரம் அவர்கள் பேசியிருக்காங்க. பெல்ஜியத்துல நடந்த இசை நிகழ்ச்சியில ஆரம் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. போன தடவை நாங்களும் FIFA வேர்ல்ட் கப் பார்த்தோம். அப்போ எங்களோட டீம் வந்துட்டு ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்பணும். ஆனா அது நடக்கல. இந்த தடவை உலகக்கோப்பையில வந்துட்டு அந்த நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சியில நாங்க உங்களை திரும்பி பார்ப்போம், இதே ஸ்டேஜ்ல பார்ப்போம் அப்படின்னு நம்புறோம்னு சொல்லி பிடிஎஸ் ஆரம் வந்து சொல்லியிருக்கிறது பலரோட கவனத்தையும் ஈர்த்து வருது. அது மட்டும் இல்லாம இந்த தடவை இசை நிகழ்ச்சியில பிடிஎஸ், மடோனா, ஜஸ்டின் பைபர் மற்றும் ஷக்கீரா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கு. ஆனா FIFA உலக கோப்பையில இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா இன்னும் லிஸ்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த தடவை FIFA வேர்ல்ட் கப்போட சேர்த்து இசை நிகழ்ச்சியும் பயங்கர பெருசா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.